சென்னை மியாட் மருத்துவமனையில் 18 நோயாளிகள் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக 4 வாரத்திற்குள் பதிலளிக்க தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 1ஆம் தேதி பெய்த கனமழை மற்றும் அதைத் தொடர்ந்து 2ஆம் தேதி ஏற்பட்ட வெள்ளத்தால் சென்னை மியாட் மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் இருந்த 18 நோயாளிகள் உயிரிழந்தனர். இச்சம்பவத்தை கொலை வழக்காக பதிவு செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி மனு செய்திருந்தார். இம்மனு செவ்வாயன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மியாட் மருத்துவமனையில் 18 நோயாளிகள் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக 4 வாரத்திற்குள் பதிலளிக்க தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதையடுத்து இவ்வழக்கின் அடுத்த விசாரணை பிப்ரவரி 16ஆம் தேதிக்கு உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்தது. மியாட் என்ற மருத்துவமனையிலே 18 சிகிச்சைக்கு வந்தவர்கள் பாண்டிச்சேரியிலிருந்து விபத்து காலமாக அனுமதிக்கப்பட்ட உள்பட அந்த அனுமதிப்பட்ட நிலையிலே வெள்ளம் வந்து அவர்களெல்லாம் இறந்து விட்டார்கள். அந்த நிலையிலே மின்சாரம் கூட இல்லாது 2 நாட்கள் அந்த பிணங்களை அப்படியே வைத்துவிட்டு இரவோடு இரவாக 17ஆம் தேதி நினைக்கின்றேன் அதெல்லாம் 174 என்று காவல்துறை அவர்களோடு கூட்டு சேர்ந்து வழக்கை முடிக்க பார்த்தார்கள். அவர்களெல்லாம் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்ற கோரிக்கையை வைத்திருந்தேன். அதே நேரத்திலே அடையார் ரிவருடைய ஆக்கிரமிப்பிலே அந்த கார் பார்க்கிங் இருக்கிறது. சரியான மருத்துவ வசதிகள் இல்லை, சரியான மின்சார வசதிகள் இல்லை. மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருந்தால் ஜெனரேட்டர் வைத்திருக்க வேண்டும். சரியான பராமரிப்பில் காரணத்தினால் அவர்கள் மீது தீநாட்பூர் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று நான் கோரிக்கை வைத்திருந்தேன். நீதிமன்றம் பல வாக்குவாதங்களுக்கு பிறகு நீங்கள் கூறுவது சரிதான், இப்பொழுது என்ன செய்ய முடியும் என்று கேட்டபோது நீதிமன்றம் என்ன சொல்லுகிறதோ அதை அரசாங்கம் செய்ய வேண்டும். ஏற்கனவே நீங்கள் எடுத்திருக்கீர்கள் நல்ல முடிவுகள், இந்த முடிவை இதையும் சேர்த்துக்கொள்ள என்று கேட்டேன். நீதிமன்றம் என்ன கூறினாலும் நான் ஏற்க தயார் என்று கூறிய போது முதலிலே நோட்டீஸ் அனுப்புகிறோம், 16/2 அன்று அவர் பதிலளிக்க வேண்டும்.